இந்த வீடியோவில் நாங்கள் ஆங்கிலத்தில் கேள்வி வடிவத்தை பற்றி படிக்க போகிறோம். அதாவது கொஸ்டின் ஃபார்ம். கொஸ்டின் என்றா கேள்வி, ஃபார்ம் என்று சொன்னால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஃபார்முக்கு 2 கருத்தில் வரும். ஒன்று விண்ணப்ப படிவம், மற்றது வடிவம். நாங்கள் ஃபார்ம் நிரப்புற ஃபார்ம் இருக்கே, இப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போனால் ஒரு ஃபார்மை தந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிவினோம். அந்த ஃபார்ம் விண்ணப்ப படிவம், நாங்கள் நிரப்பி கொடுக்குறது அது விண்ணப்ப படிவம். ஒரு பொருளை காட்டி இந்த பொருளின் ஃபார்ம்னு சொன்னால் அந்த பொருளின் வடிவம். இப்போ ஒரு வட்டமாக இருக்கிற மேசையை காட்டி இந்த பொருளின் இந்த மேசையின் ஃபார்ம் வட்டம்னு சொன்னால், அதாவது சர்க்கிள்னு சொன்னால் அந்த மேசையினுடைய வடிவம், ஃபார்ம் ஆஃப் த டேபிள்ண்டா அந்த மேசையினுடைய வடிவம். அப்போ ஃபார்முக்கு 2 கருத்து இருக்குது. ஒன்று நாங்கள் நிரப்புற விண்ணப்ப படிவத்துக்கும் ஃபார்ம் வரும், மற்றது ஒரு பொருளின் வடிவம். அப்போ இங்கே என்னத்தின் வடிவமாம்? கேள்வியின் வடிவம். கொஸ்டின் ஃபார்ம், கேள்வி வடிவம். பாருங்கோ, ஹீ இஸ் அ டாக்டர். ஒரு சாதாரண வசனத்தை கேள்வியாக மாற்ற போகிறோம். ஹீ என்ற அவர், ஒரு ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லு வந்தால் ஒரு, டாக்டர்ண்டா மருத்துவர். அப்போ ஹீ இஸ் அ டாக்டர், அவர் ஒரு மருத்துவர். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், ஒரு ஆங்கில வசனத்தில் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆ, இந்த 3ல் ஏதாவது ஒரு சொல்லை நீங்கள் கண்டால் கேள்வியாக மாற்றிக்கல அந்த சொல்லை அப்படியே தூக்கி முன்னுக்கு வச்சு விடுங்க. அப்போ வசனம் உடனே கேள்வியாக மாறிடும். என்னென்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், ஒரு சாதாரண வசனத்தில் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆ இருந்தால் அந்த 3ல் எந்த சொல்ல அந்த இடத்துல இருக்குதோ அந்த சொல்லை தூக்கி வசனத்துக்கு முன்னுக்கு வச்சாலே வசனம் கேள்வியாக மாறிடும். பாருங்க, இங்கே ஹீ இஸ் அ டாக்டர், ஒரு சாதாரண வசனம் இது. இந்த வசனத்தில் என்ன இருக்குது? ஆமிசாரில் இஸ் இருக்குன்னு. அப்போ இஸ்ஸை தூக்கி நாங்கள் வசனத்துக்கு முன்னுக்கு போட்டாலே வசனம் கேள்வியாக மாறிடும். ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ அண்டா அவர், ஏண்டா ஒரு, டாக்டர்ண்டா மருத்துவர், அவர் ஒரு மருத்துவர். அப்போ இதை நாங்கள் இந்த சொல்ல தூக்கி முன்னுக்கு போடணும், இஸ்ஸை. முன்னுக்கு போடேக்க ஐ கேபிட்டலில் போடணுமே. நான் முதலாவது அவரேக்க தெரியும் தானே உங்களுக்கு. ஐ கேபிட்டல் முன்னுக்கு. இஸ் ஹீ அ டாக்டர். பாருங்கோ, ஹீ இஸ் அ டாக்டர் என்றால் அவர் ஒரு மருத்துவர். இஸ் ஹீ அ டாக்டர் என்றால் அவர் ஒரு மருத்துவரான்னு கேட்குறான். அவர் ஒரு மருத்துவரா? இஸ் ஹீ அ டாக்டர், அவர் ஒரு மருத்துவரா என்று. அடுத்ததை பாருங்கோ, ஷீ இஸ் அ நர்ஸ். ஷீ என்றா அவள், ஏண்டா ஒரு ஆங்கில வசனத்தில் என்று சொல்லி வந்தால் ஒரு, நர்ஸ்ண்டா தாதி, அவள் ஒரு தாதி. அப்போ இங்கே என்ன ஆமிசாரில் என்ன சொல்லியிருக்கு? இஸ் இருக்குன்னு. அப்போ இஸ்ஸை கொண்டு போய் எங்கே போடணும்? வசனத்துக்கு முன்னுக்கு. இஸ்ஸை கொண்டு போய்க்கலாம் முன்னுக்கு ஐயை கேபிட்டலாக மாற்ற வேணும். என்ன? இஸ் ஷீ அ நர்ஸ், அவள் ஒரு தாதியா? இஸ் ஷீ அ நர்ஸ் என்று கேள்வி கேட்குற மாதிரியே கேட்கணும். இஸ் ஷீ அ நர்ஸ், அவள் ஒரு தாதியா? திருப்பி பாருங்கோ, கொஸ்டின் ஃபார்ம். ஃபார்ம்ண்டா 2 கருத்து. ஒன்று நிரப்புற விண்ணப்ப படிவம், மற்றது ஒரு பொருளின் வடிவம். இப்போ இங்கேருந்து இந்த வடிவம் கொஸ்டின் ஃபார்ம், கேள்வியினுடைய வடிவம். என்ன? ஹீ இஸ் அ டாக்டர், இது ஒரு சாதாரண வசனம். ஹீ என்றா அவர், ஏண்டா ஒரு, டாக்டர்ண்டா மருத்துவர், அவர் ஒரு மருத்துவர். இந்த வசனத்தை கேள்வியாக மாற்றிக்க ஆமிசாரில் எந்த சொல்லியிருக்கோ அதை கொண்டு போய் முன்னுக்கு போடணும். என்ன? அப்போ இஸ் இருக்குது. இஸ் ஹீ அ டாக்டர், அவர் ஒரு மருத்துவராண்டு வரும். அடுத்தது, ஷீ இஸ் அ நர்ஸ். ஷீ என்றா அவள், ஏண்டா ஒரு, நர்ஸ்ண்டா தாதி. இஸ் ஷீ அ நர்ஸ், அவள் ஒரு தாதியா? ஆமிசாரில் இஸ் இருந்தபடியா இஸ்ஸை கொண்டே முன்னுக்கு போடுறோம். என்ன? இஸ் ஷீ அ நர்ஸ், அவள் ஒரு தாதியா? நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு கணக்கை யோசிக்க தேவையில்லை. ஆமிசாரில் என்ன சொல்லு இருக்குதோ, ஒன்றில் ஆம் இருக்கும் அல்லது இஸ் இருக்கும், ஆ இருக்கும். 3ல் எந்த சொல் இருந்தாலும் அதை வசனம் தொடக்கத்தில் தூக்கி கொண்டே வச்சிங்களேண்டா வசனம் கேள்வியாக உடனே மாறிடும். இந்த சாதாரண வசனங்களையும் எப்படி கேள்வியாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். கவனிங்கோ, தே ஆர் டாக்டர்ஸ், இது ஒரு சாதாரண வசனம். என்ன? தே என்றால் அவர்கள், டாக்டர்ஸ் என்றால் மருத்துவர்கள். அப்போ தே ஆர் டாக்டர்ஸ் என்றேக்க அவர்கள் மருத்துவர்கள்.
இந்த அவர்கள் மருத்துவர்கள் என்ற சாதாரண வசனத்தை நாங்கள் என்னவா மாற்ற போகிறோம்? கேள்வியா. அப்போ ஆம் அல்லது இஸ் அல்லது ஆ இந்த மூணில் எந்த சொல்லி இதில் இருக்குன்னு பார்க்க வேணும். என்ன சொல்லியிருக்கு? ஆ இருக்குது. அப்போ என்ன செய்ய வேணும்? ஆவை அப்படியே தூக்கி கொண்டே முன்னுக்கு போட்டாலே வசனம் கேள்வியாக உடனே மாறிடும். என்ன? தே ஆர் டாக்டர்ஸ் என்றால் அவர்கள் மருத்துவர்கள். ஆதே டாக்டர்ஸ் அவர்கள் மருத்துவர்களா? ஆதே டாக்டர்ஸ் அவர்கள் மருத்துவர்களா என்று மாறும். என்ன? அடுத்ததை பாருங்க. யூ ஆர் எ டீச்சர். யூ என்றா நீங்கள். என்ற சொல்லியிருந்த ஆங்கில வசனத்தில் ஒரு என்ற கருத்து என்ன? அப்போ நீங்கள் ஒரு டீச்சர், ஆசிரியர். யூ ஆர் எ டீச்சர். இது ஒரு சாதாரண வசனம். நீங்கள் ஒரு ஆசிரியர். அப்போ இதுலேயும் ஆமிசாரில் என்ன சொல்லியிருக்குது? ஆ இருக்குது. அப்போ கேள்வியாக மாற்றுறதுக்கு என்ன செய்ய வேணும்? அந்த ஆவை கொண்டு போய் வசனத்துக்கு முன்னுக்கு போட வேணும். என்ன? யூ ஆர் எ டீச்சரில் உள்ள ஆவை எடுத்து முன்னுக்கு போடுங்க. ஆர் யூ எ டீச்சர்? நீங்கள் ஒரு ஆசிரியரா? ஆர் யூ டீச்சர்? நீங்கள் ஒரு ஆசிரியரான்னு வரும். என்ன கேள்வி? திருப்பி பாருங்கோ. தே ஆர் டாக்டர்ஸ். இது ஒரு சாதாரண வசனம். தே என்றால் அவர்கள், டாக்டர்ஸ் என்றால் மருத்துவர்கள். அப்போ தே ஆர் டாக்டர்ஸ் என்றைக்கு அவர்கள் மருத்துவர்கள். இந்த சாதாரண வசனத்தை கேள்வியாக மாற்றுறதுக்கு ஆமிசாரில் என்ன சொல்லு இந்த வசனத்தில் வந்திருக்குன்னு பார்க்கணும். என்ன சொல்லு வந்திருக்கு? ஆ என்ற சொல்லு வந்திருக்கு. அப்போ ஆ என்ற சொல்லி என்ன செய்ய வேணும்? கேள்வியாக மாற்றுறதுக்கு அந்த வசனத்துக்கு முன்னுக்கு தூக்கி கொண்டே வைக்க வேணும். ஆதே டாக்டர்ஸ் அவர்கள் மருத்துவர்களா? ஆதே டாக்டர்ஸ் அவர்கள் மருத்துவர்களா? அடுத்ததை பாருங்கோ. யூ ஆர் எ டீச்சர். யூ என்றா நீங்கள். ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லு வந்தால் ஒரு என்ற எடுக்க வேணும். டீச்சர் என்றா ஆசிரியர். அப்போ நீங்கள் ஒரு ஆசிரியர். யூ ஆர் எ டீச்சர். நீங்கள் ஒரு ஆசிரியர். இது ஒரு சாதாரண வசனம் தானே. இந்த சாதாரண வசனத்தை நாங்கள் என்ன வடிவமாக மாற்ற போகிறோம்? கேள்வி வடிவமாக மாற்ற போகிறோம். அப்போ கேள்வி வடிவமாக மாற்றக்குள்ள இந்த வசனத்தில் ஆமிசாரில் எது இருக்குன்னு பார்க்கணும். எது இருக்குது? ஆ இருக்குது. அப்போ ஆவை கொண்டு போய் நாங்கள் முன்னுக்கு வைக்க வேணும். என்ன? ஆர் யூ எ டீச்சர்? நீங்கள் ஒரு ஆசிரியரா? ஆர் யூ எ டீச்சர்? நீங்கள் ஒரு ஆசிரியரா? கேள்வியாக கேட்க ஆர் யூ டீச்சர் என்று கேட்குறோம். நீங்கள் ஒரு ஆசிரியரா? அப்போ பாருங்க, திருப்பி இந்த வசனங்களை வாசிங்கோ. தே ஆர் டாக்டர்ஸ். ஆர் தே டாக்டர்ஸ்? கேள்வியாக மாற்றிட்டான். யூ ஆர் அ டீச்சர். ஆர் யூ அ டீச்சர்? சரி, இப்போ நான் தந்த மாதிரியே முதல் தலையங்கத்தை போடுங்கோ. கொஷின் ஃபார்மெண்ட்டு போடுங்கோ கொப்பி எடுத்து. அதுக்கு கீழே நான் எழுதிவிட்ட மாதிரி தமிழ் கருத்து எழுதுங்கோ. கேள்வி வடிவம் எழுதி போட்டு சாதாரண வசனத்தையும் எழுதி அதில் தமிழ் கருத்தையும் எழுதி கேள்வி வடிவத்தையும் எழுதி அதில் தமிழ் கருத்தையும் எழுதி நான் எப்படி எழுதியிருக்கிறேனோ அதை மாதிரியே முழு வசனங்களும் எழுதி போட்டு நீங்கள் என்ன செய்யுங்கோ, தலையங்கத்தில் இருந்து ஒவ்வொரு வசனமாக நான் எப்படி உங்களுக்கு தமிழ் கருத்தை பிரித்து விளங்கப்படுத்தினானோ அதே மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் மூன்று தரம் உங்களுக்கு நீங்களே விளங்கப்படுத்தி பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த கொஷின் ஃபார்ம்ன்ற பகுதியில் ஒரு வித டவுட்டும் வராது. எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏதாவது டவுட்டுண்டா திரும்ப இந்த வீடியோவை போட்டு பார்த்து தெளிவுபடுத்தி கொள்ளுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் தொடர்ந்து போடுற வீடியோக்களையும் பார்த்து நீங்கள் படித்து ஆங்கிலத்தில் சிறந்த அறிவானாக்களை நீங்கள் நிச்சயம் பெற வேணும். இப்போ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வசனங்கள் எழுதுறதுக்கு டைம் விட்டுருக்கிறேன், எழுதிக்கொள்ளுங்க.